Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். கிளாஸ் வரைக்கும் வந்து இது பார்த்தோம், மைக்ரோ மினரல்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸில் வந்து 5 ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து லெட். ஓகேங்களா? காரியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lead is a soft metal that has known many applications over the years. இது வந்து ஒரு மெட்டல் குரூப்பை சேர்ந்தது தான். இதுக்கு வந்து நிறைய இயர்ஸ், அதாவது நிறைய இயர் வந்து அது மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து லேட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இட் ஹாஸ் பீன் யூஸ்டு வைட்லி சின்ஸ் 5000 BC ஃபார் அப்ளிகேஷன் நாட் ஓன்லி இன் மெட்டல் ப்ராடக்ட், கேபிள் அண்டு பைப்லைன், பட் ஆல்சோ இன் பெயிண்ட் அண்டு பெஸ்டிசைட்ஸ். இது எல்லாத்துலேயுமே வந்து லெட்டு கலந்துருக்கு. இட் கேன் என்டர் த ஹியூமன் பாடி த்ரூ அப்டேக் ஆஃப் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர். இது வந்து நம்மளோட பாடிக்குள்ளே எப்படியெல்லாம் அந்த லெட்டு வந்து நம்ம பாடிக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு வழியாக 65%, நம்ம குடிக்கிற தண்ணி மூலயமா 20%, ஏர் மூலயமா 15% வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? சோர்ஸஸ் ஆஃப் லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அவைலபிள் ஆஸ் லெட் அசிட்டேட். அதாவது அது தனியாக கிடைக்காது, அது சேர்ந்து தான் கிடைக்கிது. லெட் அசிட்டேட், லெட் கார்பனேட், லெட் டெட்ராக்சைடு, அடுத்தது டெட்ராஎத்தில் லெட்டு, லெட் குரோமேட், டாக்ஸிக் காம்பவுண்ட் சச் அஸ் லெட் சல்ஃபைட், லெட் குளோரைட், லெட் சல்ஃபேட் அண்ட் லெட் அயோடைட். இப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டது டாக்ஸிக் எஃபெக்ட் பண்ணுறது லெட்டும் இருக்குது. சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் இஸ் த இன்ஹிபிட்டர் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அகைன் என்சைம். அதாவது சில என்சைமுக்கு எதிராக இது செயல்படுறது. சரிங்களா? அதாவது அந்த என்சைம் வந்து செயல்படுறத இது இன்ஹிபிட்னாவே என்ன அர்த்தம்? தடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் லெட் மே லீட் டு காம்பனண்ட் ஆர் ஸ்டெரிலிட்டி. அதிகமாக வந்து நம்ம லெட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்னத்தை காஸ் பண்ணுன்னா ஸ்டெரிலிட்டி. சரிங்களா? ஸ்டெரிலிட்டியை வந்து காஸ் பண்ணும். chronic poisoning with lead may cause sterility but not important. அதாவது வந்து அதிக அளவில் நம்ம இதை எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து இது ஸ்டெரிலிட்டியை வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணுது. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதுங்கிறதுனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது அப்படின்றாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த டின், ஃபுட் கண்டெய்னர், பேட்டரிஸ், பெயிண்ட், ஹேர் டைஸ், பெட்ரோல், கிளாஸ் ப்ளோவிங் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அஸ் வெர்மிலியன். இது எல்லாத்துலேயுமே வந்து லெட்டு வந்து கலந்துருக்குது. இப்போ நான் சொன்னேன் இதில் எல்லாத்துலேயுமே லெட்டு கலந்துருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து அப்சர்ப்ஷன் அண்டு ஸ்டோரேஜ். மோஸ்ட் ஆஃப் த லெட் காம்பவுண்ட்ஸ் ஆர் சால்யுபிள் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் ஆர் அப்சர்ப்டு த்ரூ த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். மோஸ்ட் ஆஃப் த லெட்டு காம்பவுண்ட், இப்போ மேலே பார்த்தோம்ல நிறைய லெட்டு காம்பவுண்ட் பார்த்தோம்ல, அது வந்து என்னென்னா எல்லாமே சால்யுபிளாக இருக்குது. எதில் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் எங்கே இருக்குது? நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்குது. அதுதான் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதில் வந்து இது சால்யுபிள் ஆகிட்டு அங்கேயே கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடும். சரிங்களா? லெட் டஸ்ட் அண்டு ஃபியூம் ஆர் வெல் அப்சர்வ்டு த்ரூ த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அது வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். நம்ம மூச்சு இழுக்கிறது மூலம், ஏன்னா ஏர்லேயே லெட் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அப்போ நம்ம மூச்சு இழுத்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் லங்ஸுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். லெட் அசிட்டேட் although more injuries locally insoluble in water and easily absorbed when swallowed. லெட் அசிட்டேட் வந்து ஈஸியாக வாட்டரில் சால்யுபிள் கரைஞ்சிடுது. அதை நம்ம வந்து குடிக்கும் போது நம்மளுக்கு அதிகமான லெட் அசிட்டேட் வந்து நம்ம பாடிக்கு வந்துடுது. In chronic state it is deposited in tissues mostly in bone and also in liver and kidney. அந்த மாதிரி நம்ம குடிக்கிறது வந்து எங்கே போய் டெபாசிட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, லிவர் அண்டு போன், இதிலெலாம் போய் டெபாசிட் ஆகிடுது. அட்வர்ஸ் எஃபெக்ட். லெட்டோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் கேன் காஸ் செவரல் அன்வான்ட் எஃபெக்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அது கொடுக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் அனீமியா. அதாவது ஹீமோக்ளோபின் லெவலை கம்மி பண்ணி அனிமியா வந்து காஸ் பண்ணுது. ரைஸ் இன் பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்துது, கிட்னி டேமேஜ் பண்ணுது, பிரெயின் டேமேஜ் பண்ணுது. ஏன்னா இங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. அடுத்து டிமினிஷிங் லேர்னிங் எபிலிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன். அதாவது சில்ட்ரனோட அந்த லேர்னிங் எபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுது.
பிஹேவியரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சில்ட்ரன், அதாவது ஒருத்தவங்களோட பிஹேவியர் வந்து கொஞ்ச நாள் மாறுது அப்படின்னா அவங்களோட உடம்புல இதெல்லாம் வந்து அதிகமாகலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சச் அஸ் அக்ரெஷன், இம்பல்சிவ் பிஹேவியர் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வரலாம். Lead can enter the fetus through the placenta of the mother. கன்சீவாக இருக்கும் போது நம்மளோட பிளாசண்டா, தொப்புள் கொடின்னு சொல்கிறோம்ல, அது வழியாக குழந்தைக்கு போச்சு அப்படின்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் இட் கேன் காஸ் சீரியஸ் டேமேஜ் டு த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த பிரெயின் ஆஃப் அன்பார்ன் சில்ட்ரன். அது அப்படி போச்சு குழந்தைக்கு அப்படின்னா குழந்தையோட நர்வஸ் சிஸ்டத்தை ஃபுல்லாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதான் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் லெட். அடுத்து டாக்ஸிசிட்டி. Ingestion of lead acetate causes burning pain in the throat, abdominal pain and vomiting. ஏன்னா இது ஸ்டொமக்கில் போய் தான் அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தோம், அங்கே போய் தான் சாலிபிள் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ அதோடைய எஃபெக்ட் எங்கே இருக்கும்? ஜிஐ ட்ராக்டில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அப்டாமினல் பெயின் இன் த்ரோட்டு, வாமிட்டிங்கு, அப்புறம் there are cramps in the abdomen, loose motion and the stool becomes dark due to lead sulfate. ஸ்டூல் போகும்போது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும், ஏன்னா அதில் lead sulfate கலந்துருக்கிறதுனால. there may be thirst, dehydration, signs of collapse and death due to circulatory failure. டெத் வரைக்கும் கொண்டு போய் இது விட்டுடும் அப்படின்றாங்க. சரிங்களா? க்ரானிக் லெட் பாய்சனிங் இந்த ஏர்லி ஸ்டேஜ் இஸ் மேனிஃபெஸ்டட் பை ஃபேஷியல் பேலர். அதாவது அது க்ரானிக்காக போச்சுன்னா தான் டெத் வரைக்கும் போகலாம். இயர்லியராக அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்னெல்லாம் சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் பேலர், ஃபேஸ் வந்து பேலாக இருக்கும் அப்படின்றாங்க, அனிமிக்காக இருக்கும், ப்ளூ லைன் இந்த கம்ஸில் இருக்கிற டீத்துக்கும் அந்த கம்ஸுக்கும் இடையில அந்த கம்ஸில் வந்து ப்ளூ லைனிங் இருக்கும் அப்படின்றாங்க. ப்ளூ லைனிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் லெட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பேசோஃபிலிக் ஸ்டிப்லிங் ஆஃப் ரெட் செல்ஸ், ரெட்டினல் ஸ்டிப்லிங் அண்ட் இன் த லேட்டர் ஸ்டேஜ் தேர் இஸ் கான்ஸ்டிபேஷன், பால்சி. அடுத்தது என்செஃபலோபதி, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஜெனிட்டோ யூரினரி அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஓகே, நிறைய இது எல்லாமே இருக்குது. இல்லை ஜிஐ ட்ராக்ட்டுங்கிறதுனால இப்போ பால்சிலாம் வந்து நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால வரது. ஏன்னா இது நர்வஸ் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல. அப்போ பால்சி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பேரலைசேஷன் ஆகிறது. சரிங்களா? அப்போ அதில் வந்து நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால வர்றது. அப்போ என்செஃபலோ அப்படின்னாவே பிரெயின்னு அர்த்தம். அப்போ அங்கே டிசீஸ் வருது. அப்போ இது எல்லாமே லெட்டோட டாக்ஸிசிட்டினால் வரக்கூடியது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா மெர்க்குரி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா பாதரசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிபி இதில் இருக்கும்ல ஸ்பிக்மோமேனோமீட்டரில், அதில் வந்து இப்படி நம்ம அமுக்கும் போது மேலே புஷ் ஆகி போதில்ல, அதுதான் வந்து மெர்க்குரின்னு சொல்லுவோம். மெர்க்குரி இஸ் ஏ நேச்சுரலி அக்கரிங் ஹெவி மெட்டல் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த என்விரான்மெண்ட். நம்மளோட என்விரான்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து மெர்க்குரி கலந்துருக்குது. மெர்க்குரி எக்ஸ்போஷர் இன் த செகண்ட் மோஸ்ட் காமன் டாக்ஸிக் மெட்டல் பாய்சனிங் இன் நார்த் அமெரிக்கா. இது வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் பாய்சனஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாய்சனஸ் மெட்டல் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஜிஹெச்லலாம் கூட அந்த போர்டு அங்கங்கேயும் வந்து இது வச்சுருப்பாங்க, ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அதாவது மெர்க்குரி வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி வந்து ஃபால் ஆகிடுச்சுன்னா, இப்போ பிபி அப்ரேட்டஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதுலேருந்து மெர்க்குரி வந்து ஓடிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அது வந்து ரொம்ப டாக்ஸிக் எஃபெக்ட் உள்ள மெட்டல். த கிரேட்டஸ்ட் ரிஸ்க் கம்ஸ் ஃப்ரம் த மெர்க்குரி வி கன்சியூம் இன் அவர் டயட். நம்மளை வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது மெர்க்குரினால். ஆனாலும் நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் மெர்க்குரி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த விதமான இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தில் மெர்க்குரி அப்படின்ற காம்பவுண்டில் இருக்குது. டயட்ரி சோர்சஸ் ஆஃப் மெர்க்குரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் சீஃபுட்டில் வந்து அதிகமான மெர்க்குரி நம்மளுக்கு கிடைக்குது. பட் இட் கேன் ஆல்சோ கம் ஃப்ரம் ஃபுட் ஸ்டோர்ட் இன் பாட்ரி வித் மெர்க்குரி பேஸ்டு பெயிண்ட்டு, டக் எக்கு, கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஆன் ஃபுட் கிராப்ஸு, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில் அது மூலயமா வரலாம். ப்ரோட்டீன் பவுடர் இதிலலாம் வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டாக்ஸிசிட்டி, மெர்க்குரி வந்து அதிகமாகச்சு நம்ம உடம்புல அப்படின்னா என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமில் வந்து ட்ரமர்ஸ், அப்படியே கை காலம் நடுங்கிட்டே இருக்கும். அடுத்து பேலன்ஸ் ப்ராப்ளம், நம்னஸ் அப்படின்னா மறுத்து போகிறது, அக்ரோடைனியா அப்படின்னா பெயின்ஃபுல் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நியூரலாஜிக்கலாக வர்றது. மூட் அண்டு சைக்கலாஜிக்கலில் வந்து ஷைனஸாக இருக்கிறது, எமோஷ்னல் இன்ஸ்டபிலிட்டி, அது சட்டுன்னு கோவம் வரும், சட்டுன்னு அமைதியாக இருப்பாங்க, அந்த மாதிரி.
பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அண்ட் இன்சோம்னியா இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. காக்னிஷனில் வந்து மெமரி லாஸ் அண்ட் இன்சோம்னியா, காக்னிட்டிவ் என்னது சொல்லுவாங்கள்ல சென்ஸு, அதாவது மோட்டார் காக்னிட்டிவ் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, படிப்பீங்க செகண்ட் இயரில். காக்னிஷனில் வந்து மெமரி லாஸ் இருக்கும், அப்புறம் இன்சோம்னியா இருக்கும். பெயினில் வந்து ஹெட்டேக் இருக்கும், அக்ரோடைமியா, அதான் எக்ஸ்ட்ரிமிட்டி பெயின் இருக்குன்னு சொன்னால அது. அடுத்து ஓரல் ஹெல்த்தில் வந்து ஜிஞ்சுவைட்டிஸ் அண்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட் இதெல்லாம் இருக்கலாம். ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து மெர்க்குரியோட டாக்ஸிசிட்டி. மெர்க்குரி வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடியது. அடுத்தது வந்து பேரியம். பேரியமுக்குன்னு பார்த்தீங்கன்னா, barium is a chemical element with the symbol barium and the atomic number is 56. It is the fifth element in group 2, a soft silvery metallic alkaline earth metal. இது வந்து என்னென்னா சாஃப்ட் மெட்டலாக இருக்குமா, எல்லா எர்த்தில் பூமியில் கிடைக்கக்கூடிய மெட்டல் தான் இது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பேரியம் இஸ் நெவர் ஃபவுண்ட் இன் நேச்சர் அஸ் ஏ ஃப்ரீ எலிமெண்ட். இது வந்து நம்மளுக்கு நேச்சரில் அவ்வளோவா கிடைக்காது அப்படின்றாங்க. டயட்ரி சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், பிளாக் வால்நட், பிரான், பிரேசில் நட், கோகோ பீன்ஸ், எக்ஸு, கிரேப்ஸு, மில்க், பீனட்ஸ், பேக்கன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோஸ், ப்ரோன்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஸ்விஸ் சீஸ், சோயா பீன்ஸ், சுமாக், டீ, டஃப், டொமேட்டோஸ் அண்ட் சம் டேப் வாட்டர் இதிலலாம் வந்து நம்மளுக்கு பேரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, த ஒமிஷன் ஆஃப் எய்தர் ஸ்ட்ரான்டியம் ஆர் பேரியம் ஃப்ரம் த டயட் ரிசல்டட் இன் டெப்ரெஸ்டு growth அண்ட் ரெடியூஸ்டு கால்சிஃபிகேஷன் ஆஃப் போன் அண்ட் டீத் இன் ரேட்ஸ் அண்ட் குயினியா பிக். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேரியம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம எங்கே படிச்சிருக்கோம் பேரியம்ங்கிறது, பேரியம் ஸ்வாலோ அப்படின்னு படிச்சிருக்கோம். என்னென்னா நம்மளுக்கு வாய் வழியாக வந்து அந்த பேரியம்மை கொடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை. அப்போ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ரெடியூஸ்டு கால்சிஃபிகேஷன் ஆஃப் போன், அது எதில், ஹியூமனில் இல்லை, ரேட்லேயும் குயினியா பிக்குலேயும் வந்து கால்சிஃபிகேஷன் போனில் நடக்கிறத வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. சரிங்களா, டீத்துலேயும் போன்லேயும் நடக்கிற கால்சிஃபிகேஷனு. அடுத்து போத் எஸ்ஆர் அண்டு அப்படின்னா செரனியம் அண்டு பேரியம் கேன் ஸ்பேர் கால்சியம் அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி நான் டாக்ஸிக். இது வந்து அந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக் இல்லை அப்படின்றாங்க. தி ஆல்சோ ஷோ சம் ஸ்டிமுலேட்டரி ஆக்ஷன். தேர் இஸ் நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தட் பேரியம் பெர்ஃபார்ம்ஸ் எனி எசென்ஷியல் ஃபங்க்ஷன் இன் லிவிங் ஆர்கானிசம். இது வந்து அதிகமாக நம்மளுக்கு எவிடன்ஸ் பேஸ்டு ஏதாவது செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அப்சர்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the standard reference man contain 22 mg barium of which most in present in the boneல வந்து இது வந்து ஸ்டோர் ஆகிருக்குது 22 mg barium. The remainder is widely distributed throughout the soft tissue of the body in very low concentration. மற்ற இடத்துல வந்து வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. That do not increase with age except in the lungs, presumably from atmospheric dust. ஏன்னா லங்ஸில் வந்து இது நம்ம டஸ்ட் மூலயமா அதை வந்து இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னா அதில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேரியம் இஸ் புவர்லி அப்சர்வ்டு ஃப்ரம் ஆர்டினரி டயட் வித் லிட்டில் ரிட்டன்ஷன் இன் த டிஷ்யூ அண்ட் எக்ஸ்கிரீஷன் இன் த யூரின். நம்மளுக்கு டயட்லேருந்து கிடைக்கிறதே கொஞ்சம், அதில் வந்து நம்ம உடம்புலேயே கொஞ்சம் ரிட்டன்ஷன் ஆகிக்கும். ரிட்டன்ஷனாக என்ன தங்கிக்கிறது, கொஞ்சம் தான் வந்து யூரினில் எக்ஸ்கிரீஷன் ஆகும். சரிங்களா, இதான் வந்து பேரியம். அடுத்தது வந்து போரான் அப்படின்னா, போரான் இஸ் ஏ ட்ரேஸ் எலிமெண்ட். இதுவும் வந்து ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் தான். விச் மீன்ஸ் த பாடி ஒன்லி நீட்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இட். இது வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தேவைப்படுற ஒரு மெட்டல். போரான் இஸ் த்ரோ டு ஹெல்ப் த பாடி டு மேக் யூஸ் ஆஃப் குளுக்கோஸ், ஃபேட், எஸ்ட்ரோஜன் அண்ட் அதர் மினரல்ஸ் சச் அஸ் கால்சியம், காப்பர் அண்ட் மேக்னீஷியம் இன் த ஃபுட். நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபுட்டுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹெல்ப் த பாடி டு மேக் யூஸ் ஆஃப் அதாவது குளுக்கோஸ் யூசேஜ். இப்போ குளுக்கோஸ் சாப்பிடும் போது அது வந்து நமக்கு யூஸ் ஆகுதில்ல பாடிக்கு, இப்போ எனர்ஜியாவோ இல்லை எதுக்காக யூஸ் ஆகுதில்ல, அந்த மாதிரி அது யூஸ் ஆகிறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ போரான் இருந்துச்சுன்னா ஈஸியாக குளுக்கோஸு, ஃபேட்டு, ஈஸ்ட்ரோஜன், மினரல்ஸ் இது எல்லாமே நம்மளோட பாடியை வந்து யூஸ் பண்ணிக்கும். டயட்ரி சோர்சஸ் ஆஃப் போரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரான் இஸ் ஃபவுண்ட் வைட்லி இன் த என்வாமெண்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஓஷன்ஸ், ராக்ஸ், சாயில் அண்ட் பிளான்ட்ஸ் இதிலலாம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. ஃபுட் சோர்சஸ் ஆஃப் போரான் இன்க்ளூட் க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அதில் அதிகமாக இருக்குது.
டயட்ரி சோர்சஸ்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து 3 to 8 மைக்ரோகிராம் பர் கிராம், பிரேசில் நட்டில் வந்து 700 to 3200 மைக்ரோகிராம் பர் கிராம், பிளாக் வால்நட்டில் 8.7 மைக்ரோகிராம், எல்லாமே பாருங்கள் மைக்ரோகிராம் சரிங்களா. அடுத்து பெக்கானில் வந்து 14 மைக்ரோகிராம் பர் கிராம், ஆப்ரிகாட்டில் வந்து 2.4 to 33 மைக்ரோகிராம், பனானா பல்பில் வந்து 0.14 மைக்ரோகிராம், ஆரஞ்ச் ஜூஸில் வந்து 0.018 to 0.776 மைக்ரோகிராம், மேப்பிள் சிரப்பில் வந்து 5 மைக்ரோகிராம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து 0.02 to பிலோ 1.1 மைக்ரோகிராம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதோட டாக்ஸிசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேக்கிங் ஹை டோஸ் ஆஃப் போரான் சப்ளிமெண்ட் ஃபார் லாங் பீரியட் மே ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி இன் மென். அதாவது இது வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லாங் பீரியடாக அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மென்னில் வந்து ஃபெர்டிலிட்டி ஃபெர்டிலிட்டி மீன்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்குரிய தன்மை அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. மென்னோட அந்த தன்மை இன்ஃபெர்டிலிட்டி ஆக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது வந்து அலுமினியம். Aluminum is abundant in the environment. The naturally occurring forms are stable and do not interact with the biological process which go on in living organism. இது வந்து நம்மளோட பாடியில் எதையுமே இன்ட்ராக்ட் பண்ணலை. இது லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே இந்த அலுமினியம் இருக்குது. அலுமினியம்னோடனே உனக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம இப்போ சமைக்கிற பாத்திரம் தானே ஞாபகம் வரும். ஏன்னா அது வந்து நம்ம யூஸ்வலாகவே நம்மளோட நடைமுறையில் வச்சுக்கிட்டு வரோம் சரிங்களா. சோர்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஎல்னா அலுமினியம் இஸ் ஃபவுண்ட் இன் வாட்டரில் இருக்குது, பிவரேஜஸ் குடிக்கிறதுல எல்லாத்துலேயும் இருக்குது, ஃபுட்டில், கேன் ப்ராடக்டில், கண்டெய்னர்ஸில், குக்கிங் யூட்டன்சில்ஸ்னால் நம்ம குக் பண்ணுற பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதர் சோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன் அண்ட் த இன்ஹலேஷன் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். நம்ம ஏர்லேருந்து இன்ஹேல் பண்ணுறோம்ல அந்த டஸ்ட் பார்ட்டிக்கலில் கூட இந்த அலுமினியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸிசிட்டி அது அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நர்வஸ் சிஸ்டம். அலுமினியம் பிளாக் த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆஃப் நர்வ் செல்ஸ் தேர்பை ரெடியூசிங் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. இது வந்து நர்வ் பிரெயின்லேருந்து எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து பிளாக் பண்ணுது அப்படின்றாங்க சரிங்களா. இதுதான் அலுமினியத்தோட டாக்ஸிசிட்டி. இதோட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. 5 ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ். அதனால் இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. Thank you.